என்னோட பேர் பிரியா பால். நான் வந்து ஒரு ஆர்சி. ஆக்சுவலாக நான் கிறிஸ்டியனு. பட் இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டப்புறம் எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இதை வந்து நான் எப்படி சொல்லணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷீரடி கோவிலுக்கு போனேன். அங்கே போகும்போது தான் எனக்கு நிறைய என் லைஃப்பில் வந்து என்ன விஷயம் இருக்குது, அதாவது ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்கும் இல்லையா, அது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது நிறைய விஷயம் நான் சார்ட் அவுட் பண்ணேன். இன்னைக்கு என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம், உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த பாபா தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் ரொம்ப நினச்சி பார்க்காத விஷயம்லாம் வந்து எனக்கு நிறையா மிராக்கிள்ஸ் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு இந்த பாபாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்றைக்கி என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா லா படிக்கிறா. ஸோ அவளோட லைஃப்பும் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சாய்பாபா தான். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. அதேமாதிரி இந்த கோவிலுக்கு வரவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவன் புரியாது வைப்ரேஷனாக என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நான் டீப்பாக வந்து அவரை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டப்புறம் அந்த ஃபீல் எனக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. அதை நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன், அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து இது சும்மா சொல்லணுமேன்றதுக்காகலாம் சொல்லலை. நீங்கள் ஒரு வாட்டி வாங்கலை, நீங்கள் வந்து இந்த பாபா பாருங்கள். அதுமாதிரி நிறைய பேர் என்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், எங்களுக்கு வீடு கிடையாது, நாங்களாம் வீடு வாங்குவோம்மா அப்படின்லாம் நினச்சவங்க இங்கே வந்தாங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் நேம் இப்போ சொல்ல முடியல, அவங்க எல்லாருமே வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ இவர் வந்து நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம கேட்கவே வேணாம், அவர் கொடுப்பாரு. நான் நிறைய மிராக்கல் நிறைய ஹிந்துஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க, அது எல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. இங்கே வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வாங்க, உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இதை நான் அடித்து நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்துட்டு நம்ம பாபா தான்.